வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினூடாக சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்டு பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை நாங்களுமே தருவது வழக்கம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறும் ஒவ்வொரு விதமான பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியனவாக இருக்கின்றன. இன்றைய நாட்களில் நாங்கள் கோயில்களுக்கு செல்வோம் என்று அவதானித்தனர் சொன்னாலே எங்களுடைய திருவிழா காலங்கள் அல்லது விசேஷ காலங்களில் தான் நாங்கள் அதிக அளவாக இந்த கோயில்களை தரிசிக்க செல்கின்றோம். மாறாக நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனை பேர் நாங்கள் தினம்தோறும் கோயிலுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் செல்ல நினைக்கின்றோம் என்று சொன்னால் அது நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுபோலதான் இறை தொண்டு என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் அன்றைய காலங்களில் எல்லாம் கோயில்களில் துப்புரவு பணிகளை செய்தல், அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த இலவச கல்வி முறைகள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் செய்து வந்தோம். ஆனால் இன்று நாங்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு சென்று தினமும் பணி செய்து வருகின்றோம் என்று கேட்டால் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கையிலே நாங்கள் பல விடயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் சைவம் வளர்வதற்காக எத்தகைய கஷ்டங்களை பட்டிருக்கிறார்கள், எத்தகைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் கற்றிருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தொடர்பாக கடந்த வாரங்களில் பார்த்திருந்தோம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பல படிப்பினைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பல விடயம் அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதிலிருந்து அவருடைய திருமண வைபவம் தடைப்பட்டது முதல் அவர் செய்த அற்புதங்கள் வரை பல்வேறு விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையிலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாங்கள் கடந்த வாரங்களில் பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கையானது பலருக்கு முன்னுதாரணமாக அமைந்த வண்ணம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அவர் பாடிய பாடல்கள் இன்றும் தேவார பதியங்கள் பாடப்பட்டு கொண்டிருக்கின்றன, இன்றும் மாணவர்களினால் கற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது பெருமிதத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகையால் தான் இவர்கள் எத்தனையோ வருடங்களின் முன்பு பாடிய தேவார பதியங்கள் இன்றும் பாடப்படுகின்ற என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்துவமானவையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த அற்புதங்கள் எவ்வாறாக இருக்கின்றது, அவருடைய வாழ்க்கை பாதை எவ்வாறு நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான விரிவான விளக்கத்தை தொடர்ச்சியாக பார்க்கலாம். மணப்பருவம் அடைந்த போது சுந்தரருக்கு புத்தூரில் உள்ள சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. மணநாளன்று வந்த முதியவர் ஒருவர் சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஒரு ஓலையை காட்டி சுந்தரரும் அவர் வழித்தோன்றல்களும் தனக்கு அடிமை என்றார். திருமணம் தடைப்பட்ட சுந்தரர் அழைத்து கொண்டு கோயிலில் நுழைந்த வயோதிகர் திடீரென்று மறைந்தார். இறைவனே வந்து தன்னை தடுத்தாட்கொண்டதாக சுந்தரமூர்த்தி நாயனார் கருதினார். பித்தா பிறை சூடி என்று தனது முதல் தேவார பதிகத்தை பாடி துதித்தார். பாடல்களின் மூலமாக இறைவனை தம்முடைய நண்பராக்கி கொண்டார். சிவத்தலங்கள் தோறும் சென்று தேவார பதியங்களை பாடி இறைவனை பணிந்தார். இறைவன் பால் இவர் கொண்டிருந்த பக்தி சகமார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற தோழமை வழியை சார்ந்தது. இறைவனை தனது தோழனாக கருதி தமக்கு தேவையானவற்றையெல்லாம் கேட்டு பெற்றுக் கொண்டார். நீள நினைந்தடியேன் என தொடங்கும் அவர் பாடிய பதிகம் குண்டலூரில் தான் பெற்ற நெல்லை தனது ஊர் கொண்டு சேர்க்க இறைவனிடம் உதவி கேட்பதை காணலாம். திருவாரூரில் பறவையார் என்று அழகிய பெண் இருந்தார். அவர் பதிலியார் குலத்தினை சேர்ந்தவர். சுந்தரர் அப்பெண்ணை கண்டு காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டார். சில காலத்திற்கு பின்பு அவ்வொற்றூருக்கு வந்தவர் அங்கு ஞாயிறு என்ற ஊரில் வேளாளர் ஒருவருடைய மகளான சங்கிலியர் எனும் அழகிய பெண்ணை கண்டு காதல் கொண்டார். உன்னை விட்டு பிரிய மாட்டேன், திருவொற்றியூரிலேயே உன்னுடன் வாழ்வேன் என்று சுந்தரர் சங்கிலியாருக்கு சிவபெருமான் அரிய வாக்களித்து அவரை மணக்கின்றார். சில காலத்துக்கு பிறகு திருவாரூரில் பறவையாருடைய நினைவு வந்து வாட்ட அவரை காண வேண்டி தாம் கொடுத்த வாக்கை மறந்து திருவொற்றியூரில் இருந்து புறப்படுகின்றார். அப்போது சுந்தரருக்கு இரு கண்களிலும் பார்வையற்று போகின்றது. கொடுத்த வாக்கை மீறியதனால் தனக்கு இவ்வாறு நேர்ந்ததாக சுந்தரர் உணர்ந்தார். பின்னர் ஆரூர் இறைவனை பாடி பார்வையை பெறுவேன் என்று பாடி தன் பயணத்தை தொடர்ந்தார். காஞ்சிபுரத்தை அடைந்த போது இவருக்கு இடது கண் பார்வை வந்தது. தன் பயணத்தில் வழியெல்லாம் பாடியபடி திருவாரூர் அடைந்த பிறகு சுந்தரருக்கு இன்னொரு கண் பார்வை கிடைத்தது. இது இறையருளாலே நடந்ததாக நம்பப்படுகின்றது. இந்த தற்காலிக பார்வை இழப்புக்கு காரணம் பல்வேறு விதமாக கூறப்பட்டாலும் இது வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இறைவனும் இவர் மற்றொருவர் பொருள் பெற அனுமதித்ததில்லை எனப்படுகின்றது.
இவர் செய்த அற்புதங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது முதலையிடமிருந்து குழந்தையை மீட்டது. அதாவது சுந்தரர் அவிநாசி என்ற ஊருக்கு சென்ற போது ஒரு வீட்டில் மகிழ்ச்சியையும் மற்றொரு வீட்டில் சோகத்தையும் கண்டார். விசாரித்த போது சில ஆண்டுகளுக்கு முன்பு 2 சிறுவர்கள் குளத்தில் குளித்த போது ஒருவனை முதலை விழுங்கிவிட்டதாக அறிந்தார். உயிரோடு இருக்கும் பையனுக்கு உபநயம் நடப்பதனால் அந்த வீடு மகிழ்ந்திருந்தது. இதை கண்டு மனமுருகிய சுந்தரர் அவிநாசியப்பர் மேல் பதிகம் பாடினார். உடனே காய்ந்த குளம் நீரால் நிறைந்தது. முதலை கரையேறி தான் விழுங்கிய பையனை வளர்ந்த வளர்ச்சியோடு உயிரோடு உமிழ்ந்தது. தொடர்ச்சியாக இவருடைய அற்புதங்களை பார்க்கின்ற போது சுந்தரருக்கு திருமணம் நடக்கவிருந்த வேளையில் சிவபெருமான் ஒரு வயதான அந்தனர் வடிவில் தடுத்து வைக்கப்பட்டார். சுந்தரரின் பாட்டனார் எழுதி தந்த ஓலைச்சுவடியை காட்டி சுந்தரர் தனக்கு அடிமை என்று வாதாடினார். கோபமடைந்த சுந்தரர் அவரை பித்தன் என்று திட்டினார். பின்னர் திருவெண்ணை நல்லூர் கோயிலுக்கு சென்று அந்த முதியவர் மறைந்தார். இறைவனை தன்னை ஆட்கொண்டதை உணர்ந்த சுந்தரர் ஈசனின் கட்டளைப்படி பித்தாப்பிரை சூடி என்ற தன்னுடைய முதல் தேவார பதிகத்தை பாடினார். சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்யும் போது உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று திருவொற்றியூர் மகள மரத்தடியில் சுந்தரர் சத்தியம் செய்தார். ஆனால் திருவாரூர் தியாகராஜனின் வசந்த விழாவை காண வேண்டி அந்த சத்தியத்தை மீறி ஊரை விட்டு புறப்பட்டார். சத்தியம் தவறினால் அவருடைய கண் பார்வை பறிபோயின. பார்வையை இழந்த நிலையிலும் இறைவனை துதித்து கொண்டே பயணித்தார். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதனை துதித்து இடது கண் பார்வையையும் திருவாரூரில் தியாகராய பெருமானை துதித்து வலது கண் பார்வையையும் மீண்டும் பெற்றார். தொடர்ந்தும் இவருடைய அற்புதங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது ஆற்று வெள்ளத்தில் போட்ட பொன்னை குளத்தில் எடுத்தது. சுந்தரர் திருமுதுகுன்றத்தில் இறைவனிடம் 12,000 பொற்காசுகளை பெற்றார். அந்த பொன்னை திருவாரூருக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல இறைவனுடைய அறிவுரைப்படி அங்கிருந்த மணிமுத்தா நதியில் போட்டார். பின்னர் திருவாரூர் சென்று அங்கிருந்த கமலாய குளத்தில் பதிகம் பாடி ஆற்றில் போட்ட அதே பொற்காசுகளை ஒரு மாற்று குறையாமல் அப்படியே மீட்டெடுத்தார். தொடர்ந்தும் பார்க்கின்ற போது காவிரி ஆறு பிரிந்து வழிவிட்டது. சுந்தரரும் அவருடைய தோழரான சேரமான் பெருமன் நாயனாரும் திருவையாற்றுக்கு வந்த போது காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. அக்கறைக்கு சென்று ஐயாரப்பரை தரிசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. சுந்தரர் பரவும் சென்றறியேன் என்று பதிகம் பாடி உருகியவுடன் காவிரி ஆறு அப்படியே நடுவே பிரிந்து நின்று அவர்களுக்கு வழிவிட்டது. அவர்கள் ஆற்றை கடந்தவுடன் மீண்டும் சாதாரணமாக ஓடியது. தொடர்ந்தும் சிவபெருமானை தூது அனுப்பியது. திருவாரூரில் வாழ்ந்த தனது முதல் மனைவியான பரவை நாச்சியாருடன் ஏற்பட்ட ஊடலை தீர்ப்பதற்காக சுந்தரர் சாட்சாத் பரமேஸ்வரனையே நள்ளிரவில் 2 முறை பரவை நாச்சியாருடைய வீட்டுக்கு தூதராக அனுப்பினார். இறைவனும் தன் தோழனுக்காக தூது சென்று இருவரையும் சேர்த்து வைத்தார். சுந்தரர் தனது பூமியின் வாழ்வு முடிவடையும் தருவாயில் திருவஞ்சை களம் என்ற தலத்தில் இறைவனை வேண்டினார். ஈசன் அவருக்கு அருள் புரிந்து இந்திரனில் ஐராவதம் எனப்படும் வெள்ளை யானையை பூமிக்கு அனுப்பினார். சுந்தரர் அந்த வெள்ளை யானை மீது ஏறி பதிகம் பாடிக்கொண்டே திருக்கைலாயத்தை அடைந்து முத்தி பெற்றார். இவ்வாறாக மேற்குறிப்பிட்ட அடிப்படையில் சுந்தரருடைய திருவிளையாடல்கள் அல்லது அவர் பாடிய தேவார பதியங்களுடைய அர்த்தங்கள் பற்றி பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் இவருடைய அற்புதங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது செங்கற்களை பொன்கற்களாக பெற்றுக்கொண்டவை, சிவபெருமான் கொடுத்தருளிய 12,000 பொன்னை விருத்தாச்சலத்தில் உள்ள ஆற்றிலே போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தது, வெள்ளை யானையிலேறி திருக்கைலாசத்துக்கு எழுத்தருளியது என்று பல விடயங்களை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் குருபூஜை நடத்தப்படுகின்றது. இது பல்வேறு சிவாலயங்களிலும் கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த அற்புதங்களை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்றது தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். முதலை விழுங்கி அந்த குழந்தையை திருப்பவுமே மீள பெற்றிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக பார்க்கின்ற போது குளம் வற்றி இருக்கின்றது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னராக அந்த குழந்தை முதலையால் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இவர் பதிகம் பாடியவுடன் அந்த குளம் நீரால் நிரம்பியது. முதலை திரும்பவும் கரையில் அந்த மகனை தன்னுடைய வாயினால் வெளியேற்றி விட்டு சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக பல அற்புதங்கள், செங்கற்களை பொன்னாக மாற்றியமை போன்ற பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம்.
இன்றும் இவருடைய வரலாறு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இவருடைய பதிகமும் பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்றுமே நாங்கள் மறக்க முடியாத ஒரு நபராக நாங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரை சொல்லிக் கொள்ள முடியும். எங்களுடைய சைவ சமய வரலாற்றிலே மிக பெரிய பரப்பை வகிக்கக்கூடிய ஒருவராக நாங்கள் இவரை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகின்றார். அது மாத்திரமில்லாமல் பல்வேறு அற்புதங்களை செய்த நபராகவும் இவர் கூறப்படுகின்றார். இவ்வாறாக இருக்கையிலே இன்றைய நாளிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலைஞர் ஜெயக்குமார். நன்றி நேர்களே.